தஞ்சை மாவட்டம் கோவிந்தபுரம் அருகே அரசு பேருந்து டிராக்டர் மீது நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விசேஷ் நடத்திய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கோவிந்தபுரம் பகுதி என்பது தற்போது மிகப்பெரிய ஆபத்தான பகுதியாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே இருக்கக்கூடிய கோவிந்தபுரம் பகுதியில் கடந்த 3 மாதத்தில் மட்டும் இந்த சாலையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் அரங்கேறியுள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் கூட இன்று காலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலை என்பது சென்னை கன்னியாகுமரி தேசிய தொழில்நட திட்டத்தின் கீழ் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை வரை இருக்கக்கூடிய இந்த பிரதான நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துகள் அரங்கேறி வருகிறது. இன்று காலை அரசு பேருந்தும் கும்பகோணத்திலிருந்து ஆடுதுறை நோக்கி வந்த அரசு பேருந்தும், அதே போன்று சிதம்பரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். இந்த விபத்து என்பது மழை நேரத்தில் மட்டுமே இந்த பகுதியில் அரங்கேறி வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை சென்னை கன்னியாகுமரி தேசிய தொழில்நட திட்டத்தின் கீழ் சாலை விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த மேற்கொள்ளப்பட்ட பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்த நிலையில் இந்த சாலையானது குறிப்பாக ஆடுதுறையிலிருந்து திருவிடைமருதூர் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சாலையின் ஒரு புறம் மட்டும் வழுவழுப்பாக போடப்பட்டதன் எதிரொலி காரணமாக சிறு மழைக்கே இந்த சாலையில் ஈரப்படுத்தும் போது இந்த விபத்துகள் அரங்கேறி வருகிறது. குறிப்பாக கடந்த 3 மாதத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. இதற்கு ஒரே காரணம் இந்த சாலை வலுவழுப்பாக அமைக்கப்பட்டதன் எதிரொலி காரணமாகவே இந்த விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. அந்த அடிப்படையிலேயே இன்று காலை சிறிது நேரம் பெய்த இந்த மழை காரணமாக பேருந்தை இயக்கிய பேருந்து ஓட்டுநர் பிரேக் அடிக்கும் போது அது ஸ்லிப் ஆகி மற்றொரு டிராக்டரில் மோதி மற்றொரு பேருந்தில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இது போன்ற விபத்துகள் மழை நேரத்தில் மட்டுமே 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறையிடம் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களாக இருக்கட்டும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கட்டும், பல்வேறு முறை இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை வைத்தும் இந்த நெடுஞ்சாலைத்துறை என்பது இதனை கவனத்தில் கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். பல்வேறு அலுவலகங்கள் இந்த பிரதான பகுதியில் தான் இருந்து வருகிறது. இந்த பிரதான பகுதியில் இது போன்ற இந்த சாலை விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் தொடர்ந்து அச்சமடைந்தே வருகின்றனர். குறிப்பாக இன்று காலை நடந்த விபத்துகள் முதல் ஏற்கனவே கடந்த 3 மாதமாக 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் அரங்கேறியுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியே வருகிறது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூர்